எட்டாவது மாதத்துல நம்மளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிற வார்த்தைகளாக இந்த மாதத்திலும் கர்த்தர் என்ன நடத்துவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிருபையில தான் நாம் பலப்படணும், வேற ஒன்னிலையும் நாம் பலப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையில பலப்படணும், கர்த்தருடைய வசனத்துல நான் பலப்பட வேண்டும், அவருடைய அன்பில் பலப்பட வேண்டும் என்று தேவ சமூகத்தில் இருந்தால் உங்களை பலப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. வசனங்கள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எல்லாருக்கும் தெரிந்த பகுதி 2 சாமுவேலின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின பொழுது ஆண்டவர் பார்த்துட்டு அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் ஒரு ஆர்டர் போடுகிறார். ஜனங்களை கொண்டு கொண்டிருக்கிற அந்த தூதனை நோக்கி, போதும் இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சங்கரிக்கிற அந்த தூதனை நோக்கி, போதும் இப்பொழுது உன் கையை நிறுத்து என்று சொன்னார். தேவன், கர்த்தராகிய தேவன் தூதனை பார்த்து சொல்லுகிறார், போதும். இந்த 8வது மாதத்துல உங்க வாழ்க்கையிலும் நடக்கிற சில விஷயத்தை பார்த்து கர்த்தர் போதும், அதை நிறுத்து என்று சொல்லத்தக்கதாய் அல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. போதும், அந்த பலகீனம் இதோடு போதும், அந்த கவலைகள் இதோடு போதும், அந்த நஷ்டங்கள் இதோடு போதும், அதை நிறுத்து என்று கர்த்தரே அந்த தூதனுக்கு ஒரு ஆர்டர் பண்ணினது போல, கர்த்தர் ஒரு கட்டளை இட்டது போல, என் வீட்டிற்கு நேராய் எனக்கு நேராய் கர்த்தர் சிலதை போதும் என்று நிறுத்த கர்த்தர் வல்ல தேவனாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வார்த்தை என்ன பார்த்து கர்த்தர் சொல்லணும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் குடும்பத்தை பார்த்து, என்னுடைய பிள்ளைகளை பார்த்து, எனக்குண்டான நஷ்டங்களை பார்த்து, எனக்குண்டான பலகீனத்தை பார்த்து, நான் அழுகிற விஷயத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், போதும், அதை நிறுத்து என்று கர்த்தர் நமக்கா இந்த வார்த்தையை சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். இது யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்? இது தாவீதுடைய ஒரு சம்பவம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மனிதன் தான், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். தன்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையிலையும் குறைவுகள் வரும், குற்றங்கள் வரும். ஆனால் இங்க பாருங்க, தாவீது, நீங்கள் இந்த வசனத்தை முதல் 24:1 வாசிங்கன்னா, லெக்கம் பார், கணக்கு பார் என்று என்ன செய்தானாம்? அவன் விரோதமாய் சொல்லி தாவீது ஏவப்பட்டான். இந்த வசனம் இதோட கிளியரா எங்க கொடுத்திருக்குன்னா, 1 நாளாகமம் 21 அதிகாரம் 1ஆம் வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி ஏவி விட்டான். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடனா ஆள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து தொகையிட தாவீதை ஏவி விட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். தாவீதை ஒரு ஏவுதல் பண்றான் சாத்தான். ஒரு தொகையிடணும். எவ்வளவு ஆள் இருக்கு பாரு, நீ எத்தனை படைய வச்சிருக்க, நீ யுத்தம் வந்துச்சுன்னா யுத்தம் பண்ணுவதற்கு உன்கிட்ட எத்தனை ஆளுகள் இருக்கிறாங்க, தொகை போட்டு பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்பதான் கொஞ்சம் பலம் இருக்கும். நம்ம போவோம்ல, ஒரு ஹோட்டலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாக்கெட்ல பார்ப்போம், 2000 ரூபா 3000 ரூபா இருந்துச்சுன்னா ஓ பரவாயில்ல, என்ன வேணாலும் என்ன செய்யலாம், ஆர்டர் பண்ணலாம். ஒரு தைரியம், பணம் இருந்தால் ஒரு தைரியம். தொகை பார்த்து விட்டோமானால் அது ஒரு பலம் நமக்கு. பல இடத்துல ஒரு ஆள் வராங்க, ஃபங்க்ஷன் வருது, சாப்பாடு நிறைய சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நம்ம அளந்து பார்ப்போம், இனி எவ்வளோ இருக்கு, எவ்வளோ பேருக்கு சாப்பிடலாம். ஒரு தொகை பார்க்கும் பொழுது நிறைய இருந்துச்சுன்னா ஒரு தைரியம் என்ன செய்யும், வரும். அப்போ தாவீதுக்கு இதே தான் தாவீது பண்ணான். தாவீதுக்கு ஏவப்பட்டான் என்று 1 நாளாகமத்தில் சாத்தானால் இஸ்ரவேல் விரோதமாக எழும்பி தொகையிட தாவீதுக்கு ஏவுனா. தாவீது உடனே தன்னுடைய அல்லேலூயா தன்னுடைய அழைத்த தேவனை நம்பாம தொகை கணக்கிடுவதற்கு, நமக்கு ஒரு யுத்தம் வந்தனா எப்படி சமாளிக்க முடியும், நமக்கு ஒரு பிரச்சனை வந்தனா எப்படி சமாளிக்க முடியும், எத்தனை ஆள் நம்மளை சுற்றி இருக்கு, யாரையில் யூதா கூட்டம் நம்மகிட்ட எத்தனை இருக்கு, குதிரை வீரர்கள் எப்படி இருக்கிறாங்க, இவங்களையெல்லாம் பார்ப்பதற்காக தொகையிடும்படியாக தாவீது ஏவப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு அது என்னவா இல்லை, அது பிடிக்கல. ஏன்னா தாவீதை கர்த்தர் அப்படி பார்க்கல. தாவீதை ஆண்டவர் பார்த்து தொகையிடுற ஆள் பார்த்துருந்தான்னா, தாவீதே உன்னை நான் கொண்டு போய் இந்த இடத்துல நான் என்ன செய்திருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன். அல்லேலூயா. உன் அண்ணன் எலியாப்பு, உன் அண்ணன் ஆபினா, சம்மா எல்லாம் இருந்த பொழுது உன்னை நான் பார்க்காம ஒரு ஸ்தானத்தில் உட்கார வச்சிருந்தேன். அவன் பலத்தையோ அவனுடைய அழகையோ உன்னுடைய வலிமையோ அல்லாமல் உன்னை மாத்திரம்தான் நான் தேர்ந்தெடுத்திருந்தேன். பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவர் அவனை கணக்கு அப்படித்தான் பார்த்தாரு. அல்ல நீளமானவனோ உயரமானவனையும் அல்ல தேவன் தேர்ந்தெடுத்தது நீ. ஆனால் தேவனுடைய பலத்தை தாவீது மறந்து சுய பலத்திலே துகையிடுவதற்காக ஆயத்தமானான். ஆண்டவர் கேட்பார்ல, கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது நீ எதை பார்த்து போய் நின்ன? கோலியாத் உன்னை விட 6 அடி உயரமுள்ள மனுஷன், 40 நாட்களாக ஜனங்களை பயமுறுத்திட்டு இருக்கிறான். அவன் முன்னாடி நீ நிற்கும் பொழுது எப்படி நின்ன? 1 சாமுவேல் 17:45 வாசிங்கன்னா, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் நானோ சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில். அன்னைக்கு நீ தொகையிடல, உன் பலத்தை பார்க்கல. அன்னைக்கு நீ எப்படி வந்து நின்ன? கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்துல வந்து நிற்கிறேன். அன்னைக்கு சொல்ல தைரியம் இருந்துச்சு. அன்னைக்கு அபிஷேகம் பெற்ற சமயம், கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமயம், கர்த்தரோடு உறவாடின சமயம், காட்டில் இருந்து அலையில தேவ சமூகத்தில் கிண்ணறம் வாசிச்சு பாடின சமயம். அன்னைக்கு சொல்றான், கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்துல வந்து நிற்கிறேன். வேற எனக்கு ஒண்ணுமே இல்லை. என்கிட்ட கத்தி இல்லை, கேடகம் இல்லை, ஈட்டு இல்லை, ஒன்னு இல்ல, தேவ நாமத்துல வந்து நிற்கிறேன். அன்னைக்கு சொன்ன மனுஷன் இன்னைக்கு தன்னிடத்துல எவ்வளவு ஆள் இருக்கு, எவ்வளவு கூட்டம் இருக்கு, ஒரு யுத்தம் வந்தா எப்படி நம்ம சமாளிக்க முடியும் என்று லக்கம் பார்க்க போனான். வசனமா அழகாய் சொல்லுகிறது. அது 1 நாளாகமம் 21:7 சொல்லுகிறது. அது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தது. என்னடா, என்ன நம்பாம இவன் உலகத்தை நம்பி இருக்கிறானே, என்ன நம்பாம இவன் படை வீரர்களை நம்பி இருக்கிறானே, நான் இவனுக்கு எவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறேன், எவ்வளவா இவனை நான் நடத்தி இருக்கிறேன், இவன் என்ன மறந்து போய் உலகத்தை நம்புகிறானே என்று அதற்கு லக்கம் பார்க்க போன யோவாப்கிட்ட சொல்றான். யோவாப் சொல்றான், வேண்டாம், நம்ம எதுக்கு லக்கம் பார்க்கணும்? கர்த்தர் நம்மோடு. அதான் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 24:3 யோவாப் ராஜாவை பார்த்த அவன் சொல்றான், கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 100 மடங்கு அதிகமாய் நமக்கு என்ன செய்வார்? 100 மடங்கு அதிகமாக கர்த்தர் தருவாரு. அப்புறம் ராஜாவே, நம்ம லக்கம் பார்க்க வேண்டாம், நம்ம கணக்கு பார்த்தா இந்த இடத்துல நிற்கிறோம். கணக்கு பார்த்து என் படிப்பை பார்த்திருந்தா நான் இங்க வந்து நின்றுக்கவே முடியாது. 100 மடங்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவர் என்று யோவாப் சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். கணக்கு பார்த்திருந்தா நம்ம இங்க வந்து இருந்திருப்போமா? தாவீது கணக்கு பார்க்க தொடங்கினது. கர்த்தருக்கு அருவருப்பா இருந்தது. ஆண்டவர் பார்த்தார், அவருக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா இவன் இப்படி பண்றானே, அல்லேலூயா, இவனை என்ன பண்றது? இவன் தேவனை சாராம மனுஷ படை வீரர்களை சார்ந்து, மனுஷன் என் கூட எவ்வளோ இருக்கிறான், என்ன வச்சா என்ன கால்குலேஷன் பண்ணலாம், அதெல்லாம் ஒரு கணக்கு நீங்க பாருங்கன்னு சொன்னது கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருந்தது. ஆண்டவருக்கு கோபம் வந்த தீர்க்கதரிசி காத்தின் மூலமாய் தாவீதிட்ட ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. 12 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நான் அந்த கதையாக உங்களுக்கு சொல்லித்தாரேன். நீ ஒரு லக்கம் பார்த்துட்ட, நீ ஒரு தவறு செய்துட்ட, அதனால உனக்கு ஒரு தண்டனை நான் தரப்போறேன். என்ன தண்டனை? 7 வருஷம் உனக்கு ஒரு பஞ்சத்தை நான் தரப்போறேன். 7 வருஷம் பஞ்சம். அப்படி இல்லைன்னா விடு, ஆப்ஷன் கொடுக்கிறார். 3 மாதம் சத்ரு உன்னை துரத்திட்டே வருவான். 3 ஆப்ஷன் கொடுக்கிறார். உனக்கு ஒரு 3 வருஷம் பஞ்சம் தருவேன். பார்த்தான், இயற்கை பஞ்சம், தண்ணி வராது, ஜனம் எல்லாம் அவதிப்படும். 3 வருஷத்துக்குள்ள பெரிய நஷ்டம் உண்டாகும். நான் ராஜா. தாவீது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிப்பதற்கு காரணம் இதுதான். ஆண்டவர் இந்த பிரச்சனை இருந்தவன் எப்படி விடுவித்தார் என்று தான் இந்த செய்தியை. உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் சிலதை பார்த்து போதும் நிறுத்து என்று சொல்லணும்னா நம்ம எதெல்லாம் செய்யணும்னு இந்த நாளில் கற்றுக்கொள்ள போகிறோம். பிரைஸ் தி லார்ட். தாவீது பார்க்குறான் ஐடியா, இது ஆண்டவருக்கு விரோதமா பண்ணிட்டேன்ல, இப்போ ஆண்டவர் தண்டிக்க போறாரு. அந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறான். இயற்கை பக்கத்தில் விழுந்தோன்னா ஒண்ணுமே கேட்க முடியாது. இயற்கை பயங்கரமானது, அது மழையை தராது, அது பயங்கர வெயிலை தரும், பஞ்சம் வரும். ஆனா ராஜா நல்லா இருக்கலாம், ஜனங்கள் எல்லாம் அழிந்து போவார்கள், ஒண்ணுமில்லாமல் போயிடுவார்கள், பஞ்சத்தில் பிள்ளைகள் சாவார்கள். அதனால அதை நம்ம ஏற்றெடுக்க கூடாது. சத்ரு 3 மாதம் சத்ரு துரத்துவார். அவன் துரத்துனானா நம்ம தேசத்தை விட்டு ஓட வேண்டிய இருக்கும், பிள்ளைகள் எல்லாம் ஓட வேண்டிய இருக்கும், மாடுகள் எல்லாம் ஓட்டிடுவாங்க. சத்ரு துரத்துறது பயங்கர கஷ்டம். மனுஷன் துரத்தினாலே நம்மளால ஓட முடியாது. சத்ரு துரத்தினா எப்படி? அப்ப நம்ம இயற்கையின் கையிலும் விழக்கூடாது, சத்ருவின் கையிலும் விழக்கூடாது. 3வது ஆப்ஷனை கொடுக்கிறாரு. கொள்ளை நோய் வரும். என்ன வரும்? இந்த 2 அதிகாரங்களை மாற்றி வாசிச்சாதான். அந்த 1 நாளாகமம் 21:12 வாசிங்கன்னா அதுல இந்த வசனத்தை எப்படி அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 வருஷம் பஞ்சமும் வட்டயம் தொடர பாருங்க. 3 நாள் என்ன வருமா? இப்போ கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேல் எல்லை எங்கும். அப்ப பார்த்தா 3 நாள் யார் வர போறா?
கர்த்தருடைய தூதன் வரப்போறான். அப்ப நான் தாவீது ஆண்டவர் பிடிக்க காரணம் என்ன தெரியுமா? நான் இயற்கையிலையும் விழமாட்டேன், சத்ருகையிலையும் விழமாட்டேன். நான் விழறதா இருந்தா என்ன தூதனுடைய தேவனுடைய கையில தான் விழுவேன் என்று அவன் கர்த்தர் கையில் விழுவதற்கு தயாரானான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயற்கைக்கு என்ன புரிந்து கொள்ள முடியாது, சத்ருக்கு என்ன புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் அவன் தேர்ந்தெடுத்த. சில ஆபத்தை கூட அவன் தேர்ந்தெடுத்தான் பாருங்க. நான் விழுவேன், நான் தப்பு பண்ணது, நான் விழுவேன். ஆனா தூதன் என்ன அடிக்கட்டும். தூதன் என்ன அடிக்கும் பொழுது பாருங்க, இயற்கையில ஆபத்து வந்திருந்தா கர்த்தர் செல்ல வந்திருக்க மாட்டார். சத்ரு துரத்தி இருந்தா எப்படி நடந்திருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் சொல்றான், தூதன் அடிக்கும் பொழுது அதிலே நாம் விழுவோமாக. அதான் இந்த வருஷம் இந்த மாசத்துல நான் எடுத்த 14வது வசனம். அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, கொடிய இடுக்கண் அகப்பட்டிருக்கிறோம், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. இந்த மாதம் 8வது மாதம் நீங்க வேற யாரு கையிலையும் விழக்கூடாது. மருந்தின் கையிலையோ உலகத்தின் கையிலையோ கர்த்தர் கையில விழுவதற்கு ஆயத்தம் உள்ள. ஆபத்து தான், ஆனா என்ன அடிக்கணும்னா கர்த்தர் அடிக்கணும். சத்ரு என்ன அடிக்க கூடாது, கொள்ளை நோய் என்ன அடிக்க கூடாது, பலகீனம் என்ன அடிக்க கூடாது, இயற்கை என்ன அடிக்க கூடாது. நான் விழுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க நான் கர்த்தர் கையில விழ தயாரா இருக்கிறேன்? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கையில் விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவனுக்கு தெரியும், அவர் கையில விழுந்தேன்னா அவருக்கு இரக்கம் மகா பெரியது, சின்ன இரக்கம் கிடையாது. அவர் 2 அடி அடிச்சிட்டு அவரால் என்ன அடிக்க அவரால் முடியாது. இயற்கைக்கு என்ன தெரியாது, சத்ருக்கு என்ன தெரியாது. ஆனா என் தேவதூதனுக்கு என்ன நல்லா தெரியும் என்று 3வது ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தான் தாவீது. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பாருங்க, தேர்ந்தெடுக்கிறது கூட சரியா தேர்ந்தெடுங்க. அடிதான், ஆனா கரெக்டான ஆள்கிட்ட அடி வாங்கணும். என்ன தேவதூதன் அடிக்கட்டும், அவன் அடிச்சான், நான் அடி வாங்கிக்கிறேன். அப்படி அவன் தேவதூதனுக்கு நேராய். அப்படின்னா தேவன் அவனை எப்படி விடுவித்தார்? சரி, பெரிய தவறு செய்து விட்டான், ஒரு ஆபத்து வந்து விட்டது. தேவதூதன் அடித்து கொண்டிருக்கிறான். 70,000 பேரை கொன்று விட்டான், கொன்று தீ குவிச்சிட்டு இருக்கான். தாவீது, நான் லக்கம் பார்த்தேன், ஆனா ஜனத்தை இப்படி அடிக்கிறாங்களே, என்ன செய்வதென்று தாவீதுக்கு தெரியாமல் முதல்ல தாவீது 3 விஷயங்களை சொல்லி, இன்றைக்கு நாமும் நம்மை பார்த்தும் கர்த்தர் அல்லேலூயா போதும் நிறுத்து என்று நம்மை பலகீனப்படுத்துகிற பலகீனத்தை பார்த்து தேவதூதன் சொல்லணும்னா நாம என்ன செய்யணும்னு இந்த நாளிலே நாம் அறிந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, 2 சாமுவேல் 24:10. அவனுக்கு தவறு செய்த உடனே தாவீதுக்கு ஆண்டவருக்கு பிடிக்க காரணம், தவறு செய்துட்டு வீம்பா நடக்கல, பெரிய பெருமையா நடக்கல. அது நான் ராஜா தானே, நான் செய்ய வேண்டிய வேலை தானே அப்படின்னு நடக்கல. அவனுடைய இருதயம். அப்ப சில விஷயங்கள், சில செய்திகள் உங்களுக்கு நேராய் வந்து வாதிக்கும் பொழுது அதற்கு அர்ப்பணிப்பதற்கு தயாருள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கேட்டுட்டு செய்தி கேட்கறது ஞானத்துக்காக அல்ல, செய்தி கேட்பதற்கு அந்த நேரத்தை கடத்துவதற்காக அல்ல. அவனுக்கு ஒரு தவறு செய்த உடனே தாவீதால ஏற்றுக்கொள்ள முடியல. அவனுடைய இருதயம் வாதிக்க, ஐயோ நம்ம தவறு பண்ணிட்டோம், என்ன கர்த்தர் லக்கம் பார்த்து என்ன ஆளை பார்த்து நிறுத்தி இருந்தார்னா ஆடு மேய்ச்ச என்ன கொண்டு போய் ராஜாவா இருத்தி இருக்க மாட்டார். அல்லேலூயா. எல்லா சகோதரர்களும் வீரர்களாக யுத்த வீரர்களாக இருக்கும் பொழுது என்ன கணக்கு பார்த்திருந்தார்னா இப்படி கோலியாத்துக்கு முன்னாடி என்ன நிறுத்திடுறார், அவர் ஒன்னும் பார்க்காம என்ன நிறுத்தி இருக்கிறார். ஆனா அவருடைய விஷயத்துல நான் கொஞ்சம் கணக்கு பார்த்தது தவறுதான் அப்படின்னு தவறை உணர்வதற்கு தாவீது தயாரானார். இன்னைக்கு தவற உணர்வதற்கு தயாரானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவாரு, தூதனை பார்த்து சொல்லுவாரு, போதும் நிறுத்து என்று உங்களுக்கு நேராய் கர்த்தர் ஒரு ஆணையிட வல்லவராய் இருக்கிறார். வைசலா. எந்த மனுஷன் தவறை உணர்கிறானோ, எந்த மனுஷன் தன்னுடைய தான் செய்த காரியங்களுக்கு மனஸ்தாபப்படுவதற்கு தயாராக இருக்கிறானோ, சிலருடைய இருதயங்கள் எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் மனது இறங்கவே இறங்காது. தான் தவறு செய்திருந்தாலும் அவர்களுக்கு கொஞ்சம் கூட இருதயம் கலக்கம் இருக்காது. அவர்களுக்கு நேராய் கர்த்தர் பேச முடியாது. ஆனால் யார் அவர்களுடைய இருதயம் வாதித்த பொழுது அவன் என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, பெரிய ராஜா சொல்றான், ஆண்டவரே நான் பெரிய பாவம் பண்ணி இருக்கிறேன். உங்க வாயிலிருந்து வந்திருக்கா? பெரிய பாவம் நான் பண்ணி இருக்கிறேன், நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது. அதுதான் ஒரு மனுஷன் கர்த்தர் விரும்புவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தவறு எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில வரும், குறவுகள் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில வரும். ஆனால்
அதை அறிந்து தேவ பாதத்தில் யார் விழுகிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் விடுதலை தருகிறது அல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் குறையில்லாத மனிதர்கள் அல்ல, நாம் கோபப்படாத மனிதர்கள் அல்ல, நாம் பாவம் செய்யாத மனிதர்கள் அல்ல. ஆனாலும் தேவ பாதத்தில் அவன் நான் ஒரு என்ன சொன்ன, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன், மறைக்கல, அது நேரம் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லல, அது அந்த சூழ்நிலையில பண்ணிட்டேன்னு சொல்லல, ஏதோ பண்ணிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லல, தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறான். அவர்களுக்கு நேராய்த்தான் கர்த்தர் தூதனை அனுப்ப வல்லவரா. இந்த 8வது மாதத்துல தங்களுடைய தவறுகளை யார் உணர்ந்து கர்த்தர் பாதத்தில் விழுவதற்கு தயாராக இருக்கிறார்களோ, நான் வேற எதுலையும் விழுவதற்கல்ல, கர்த்தருடைய பாதத்தில் விழ தயாராக இருந்தால் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், வாதிக்கிற விஷயத்தை கர்த்தர் நிறுத்த வல்ல தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அழகா சொல்லாரு பாருங்க. நான் பெரிய பாவம் செய்தேன், இப்போதும் ஆண்டவரே எனக்கு ஒரு அக்கிரமம் ஆயிருச்சு ஆண்டவர், என்ன இப்படி அக்கிரமம் வந்துச்சுன்னு எனக்கே தெரியல, இந்த அக்கிரமத்தை நீங்க நீக்கணும். என் மேல விழுந்த உம்மை சந்தேகப்பட்டு என்ன என் பலத்தை என்னுடைய ஆளுகள் எவ்வளவு இருக்காங்கன்னு லக்கம் பார்த்தது தவறுதான், இந்த அக்கிரமத்தை நீக்கிவிடும். பிரைஸ் தி லார்ட். இதுதான் அர்ப்பணிப்பு. கர்த்தர் உங்களோட இடப்படணும். தாவீதுக்கு மறுபடியும் சவுலை தூக்கி எறிஞ்சிட்டு தாவீதை கர்த்தர் பல பாவங்கள் பண்ணி தூக்கி எறியாததன் காரணம் என்ன தெரியுமா? உடனே கர்த்தருடைய பாதத்தில் விழுவதற்கு தயாராக இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நம்ம பிள்ளைங்க கூட தவறு செய்துட்டு நம்மகிட்ட நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு நிற்கும் பொழுது விழும் பொழுது நீங்க மன்னிக்கிறீங்கல்ல, சிலது நிற்கும், வேறச்ச கட்ட மாதிரி நிற்கும், நிற்கும், செய்ததுக்கு கொஞ்சம் கூட பச்சாதாபம் இல்லாமல் நிற்கும் பொழுதுதான் நமக்கே திருப்பியும் பயங்கரமாய் கோபம் வரும். ஆனால் தாவீது பாருங்க, நான் இந்த பெரிய தீங்கு அக்கிரமத்தை அவனுக்கே தெரியுது, அவன் பண்ணது பெரிய அக்கிரமம், நான் பண்ணது அக்கிரமம், கர்த்தரை நம்பாம போனது அக்கிரமம். ஒரு படை வீரனும் இல்லாமல் தானே கர்த்தரை நடத்தினாரு. எதுக்கு நான் லக்கம் பார்க்கணும்? அல்லேலூயா. பணத்தை லக்கம் பார்த்தா என் வாழ்க்கையை நடத்தினாரு, ஒன்றும் இல்லாமல் இருந்து தானே கர்த்தரை நடத்தினாரு. அதை நான் மறந்து போனது பெரிய அக்கிரமம் தான். கர்த்தர் யுத்தம் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும், அப்புறம் நான் படை வீரனை எல்லாம் அளந்து பார்த்தது தவறு தான், இது பெரிய அக்கிரமம் என்று தாவீது தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட தொடங்கினான். எந்த மனுஷன் செய்த பாவத்தை அறிக்கை எடுக்கிறானோ அவனுக்கு தான் கர்த்தர் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் பெரிய ராஜா, நான் எப்படி மன்னிப்பு கேட்கறது? நான் செய்த தவற பூசி மொழுகுவதற்கு தாவீது தயாராகல. இன்னைக்கு பலரும் பூசி மொழுகி அதெல்லாம் விட்டுருவாரு, அதெல்லாம் கணக்கில் இல்லை அப்படின்னு நம்ம அழகா அந்த அவனுடைய அந்த ஜெபத்தை பாருங்க, அது ஒரு ஜெபம் தான் ஆண்டவர்கிட்ட பண்றது. வாசிங்க. அக்கிரமத்தை நீக்கிவிடும், நாம் மகா புத்தியினமாய், புத்தி இல்லை அறிவில்லாம முட்டாள்தனமா செய்துட்டேன் என்றான் ஆண்டவர்கிட்ட. இப்படி எல்லாம் சொல்லும் போது ஆண்டவர் என்ன நினைப்பாரு? முட்டாளா செய்துட்டேன் ஆண்டவர், புத்தி இல்லாம போயிட்டு ஆண்டவரை. நீங்க எப்படி சொல்லியிருக்கீங்களா? புத்தி இல்லாம புத்தியினமாய் செய்தேன், நான் பண்ணது தவறு. தன் பண்ண தவற திருப்பி திருப்பி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறான். நான் புத்தியினமாய் செய்துட்டேன். நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் இந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. இந்த ஜெபம் சாதாரணமானதல்ல, தன்னை முழுமையாய் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற ஜெபம் இது. கொஞ்சம் கூட மறைக்கல ஆண்டவர்கிட்ட. நம் புத்தியினமாய், அறிவில்லை ஆண்டவரே, அந்த நேரத்தில் அந்த அறிவு எனக்கு இல்லாம முட்டாள் மாதிரி செய்துட்டேன் ஆண்டவரே அப்படின்னு தேவ பாதத்தில் நாம் செய்ய தவறுகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற குறைவுகள் வரும் பொழுது தேவ சமூகத்தில் இப்படி விழுவதற்கு தயாரானால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், போதும், அந்த குடும்பத்தை வாதிக்கிற பிரச்சனை இதோட நிறுத்து என்று. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவனை போதும், தூதனை பார்த்து போதும் நிறுத்து என்று சொல்வதற்குண்டான காரணம், தன் பாவத்தை அல்லேலூயா அறிக்கையிடுகிறவன், தன் பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கையிடுவது தயாரானால், தேவ சமூகத்தில் நான் மகா பாவம் செய்தேன், மகா துரோகம் செய்தேன், மகா அக்கிரமம் செய்தேன், என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே என்று தான் செய்த தவற தேவ சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக ஒரு வார்த்தையை இந்த 8வது மாதத்தில் சொல்லுவார். அந்த குடும்பத்தில் இருக்கிற பலகீனத்தை இதோட நிறுத்து. அல்லேலூயா. அந்த வீட்டில் இருக்கிற அந்த நஷ்டத்தை இதோட நிறுத்து. அல்லேலூயா. அவர்கள் அனுபவிக்கிற வேதனையை போதும் நிறுத்தி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை கேட்கும் பொழுது 8வது மாதத்தில் என் வீட்டை பார்த்து ஆண்டவர் சொல்லும், போதும், அந்த பயத்தை இதோட
நிறுத்து, அந்த பலகீனத்தை இதோட நிறுத்து, அந்த கவலைகளை இதோட நிறுத்து, அந்த நஷ்டங்களை இதோட நிறுத்து, அந்த கலக்கங்களை இதோட நிறுத்து, அந்த வேதனைகளை இதோட நிறுத்து என்று நமக்கு நேராய் கர்த்தர் அந்த நல்ல வார்த்தை சொல்ல வல்லவராய். கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு அந்த வாதையை நிறுத்துகிற அதிகாரம் அவருக்கு தான் உண்டு. அந்த பலகீனத்தை நிறுத்துகிற அதிகாரம் அவருக்கு தான் உண்டு. அந்த நஷ்டங்களை நிறுத்துகிற அதிகாரம் அவருக்கு தான் உண்டு. அந்த தூதனுக்கு அல்லேலூயா தேவன் கட்டளையிட்டது போல நமக்கு நேராய் ஒரு கட்டளையை கத்தரிட வல்லவராய் இருக்கிறார். போதும் நிறுத்து. சங்கரிக்கிற தூதனை 70,000 பேரை கொன்று குவித்தான். அடுத்த வாளை நீட்டும் பொழுது ஒரு ஆர்டர் வருகிறது கர்த்தரிடத்திலிருந்து. இனி அந்த குடும்பத்தை தொடக்கூடாது, இனி இஸ்ரவேல் ஜனத்தை தொடக்கூடாது, இனி அந்த பிள்ளை அந்த வியாதி தொடக்கூடாது, இனி அந்த பலகீன அந்த குடும்பத்தை தொடக்கூடாது என்று நிறுத்து என்கிற வார்த்தையை கர்த்தர் இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு. அதற்கு நாம் என்ன செய்யணும்? நான் அல்லேலூயா மனுஷன் கையில் விழுவேனோ, நான் கர்த்தருடைய கையிலே விழணும். அல்லேலூயா, நான் வேற யார் கையிலையும் விழக்கூடாது. என்ன அடிக்கிறாரோ பிடிக்கிறாரோ அது கர்த்தரா தான் இருக்கணும். அல்லேலூயா, என்ன சோதிக்கிறாரோ என்ன நடத்துகிறாரோ அது கர்த்தரா இருக்கணும். நஷ்டம் வருதோ இல்லையோ நான் கர்த்தர் கையில விழுவதற்கு தயாராக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ அழகா அதை தேர்ந்தெடுக்காம பாருங்க. இயற்கையில் நான் விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா, சத்துரு கையில் நான் விழுந்துடக்கூடாது. என்ன அடித்தா கத்தர் அடிச்சுட்டு போட்டு, என் நஷ்டங்களை கத்தர் பண்ணிட்டு போட்டு, எனக்கு ஏதாவதுன்னா அவர் பார்த்து செய்யட்டு அப்படின்னு கத்தர் கையில் விழுந்தோன்னா ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு இவனை என்ன அடிக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவருக்கு ஆனால் அப்படி தானே. அப்படி என்ன செய்தாராம்? 16ஆம் வசனம் மனஸ்தாவப்பட்டார். அடிக்க ஐயோ என் தாவீது அவன் அப்படி அழற மனுஷன், அவன் பாவம் செய்த பொழுது அவன் தெரியாம நான் புத்தீனமா பண்ணிட்டேன்னு சொல்றான். அதனால அவனுக்கு நேரா வந்தத. இன்னைக்கும் சிலதை நாம் புத்தீனமாய் இல்லாவிட்டால் தெரியாமல் செய்திருந்தால் கர்த்தர் வாதத்தில் விழுங்க அவர் நிறுத்த சொல்லுவார் சிலதை. அல்லேலூயா. நாளுகளாய் உங்களை வாதிக்கிற சில விஷயங்களை, நாளுகளாய் உங்களை நஷ்டப்படுத்துகிற சில விஷயங்களை, நாளுகளாய் உங்களை அளப்பண்ணுகிற சில விஷயங்களை கர்த்தர் நிறுத்த சொல்லுவார். நான் இன்னைக்கு சொல்றேன், அவர் நிறுத்துன்னு சொன்னா அந்த பிரச்சனை அதோட நின்று போயிட்டு. கரங்களை தட்டி அந்த பலகீனம் அதோட நிக்க போகிறது. அல்லேலூயா. அந்த வேதனை அதோட நிக்க போகுது. அந்த கசப்பு அதோட நிக்க போகுது. அல்லேலூயா. அந்த சத்துருவின் திட்டம் அதோட நிக்க போகுது. அந்த அல்லேலூயா நஷ்டங்கள் அந்த வறட்சிகள் அதோட நின்றது. அப்படியே நிறுத்திட்டானா. 71,000 பேரை அடுத்த ஆளை கொல்லுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கல. நீங்கள் ஜெபித்தீர்களானால் கர்த்தர் இந்த நிலைமையிலே சிலது அப்படியே நிறுத்தி பலப்படுத்த வல்ல தேவனாக இருக்கிறார். எனக்கா 8வது மாதத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை சில குடும்பங்களுக்கு நேராய், உங்க குடும்பங்களுக்கு நேராய் அந்த பலகீனத்தை நிறுத்தும்படியாக, அந்த வரை இருக்கிற பிரச்சனைகளை நிறுத்தும்படியாக கர்த்தர் ஒரு ஆலையில நல்ல வார்த்தையை சொல்ல வல்ல தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அவர் சொல்ல ஆகும். ஆமா, காற்று அடித்த பொழுது, புயல் அடித்த பொழுது அவர் எழும்பி நின்று இறையாதே அமைதலாய் இருந்து சொன்ன பொழுது அந்த காற்று நின்றது உண்மையானால் உங்க வாழ்க்கையில் இந்த 8ஆம் மாசத்துல அடிக்கிற சில புயல்களை கர்த்தர் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்கிருந்தோ ஏறி வருகிற இருட்டை கர்த்தர் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். எங்கிருந்தோ நுழைந்து வருகிற சில துன்பங்களை, கஷ்டங்களை, என்ன அறியாமலே எனக்குள்ளே வருகிற சில பயத்தை கர்த்தர் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அண்ட் தண்ணீரை நிறுத்துறவராக்கும் அங்கிங்குமாய் ஜனத்தை வழிநடத்தும்படியாக குவியலாய் ஓடினதை அப்படியே நிறுத்தின தேவனாக்கும். 2.5 முழத்திற்கு காடைகளை நிறுத்தின தேவனாக்கும். சூரியனை நமக்காய் நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யோசுவா யுத்தம் செய்த பொழுது இருட்டு வராமல் இருப்பதற்கு நிறுத்தின தேவன் இன்றைக்கு என் பிரச்சனைகளை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த தேவனை தான் ஆராதிக்கிறோம். போதும் நிறுத்து. கர்த்தரே அந்த தண்டனை கொடுத்துட்டு கர்த்தரே நிறுத்துறார். கர்த்தர் நிறுத்தின அப்புறம் யார் நுழைய முடியும்? கர்த்தர் நிறுத்தினா யார் அப்புறம் கை தூக்க முடியும்? அவர் பயங்கர தேவன் தான். ஆனால் அல்லேலூயா, அவர் பாதத்தில் விழுந்துட்டா அப்புறம் நிறுத்தி தான் அவரால் அதை கொண்டு போக முடியல. அவர் எவ்வளோ பேர் அழிக்கணும்னு நினைச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் மனுஷன், ஆண்டவரே நான் உங்களுடைய பாதத்தில் விழுந்தேன், தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டான். கர்த்தர் கையில் விழுந்துட்டோன்னா அவர் நிறுத்திடுவார். இந்த மாதத்தில் கர்த்தர் கையில் விழுங்க, வேற எங்கேயும் விழுந்துடாதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் விழுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்த நல்ல தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
உடனே அவன் என்ன செய்தான் பாருங்க, அந்த நான் பாவம் செய்தேன் அந்த வசனத்தை வாசிங்க, 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். விண்ணப்பம் பண்ணி நான் பெரிய விண்ணப்பம், நான் தானே ஆண்டவரே செய்தேன், நான் தானே யோசிச்சேன். அப்பனா ஒரு பிரச்சனை ஒரு குடும்பத்தையே வாதிக்கும். அதான் தாவீது ஒரு மனுஷன் எடுத்த முடிவு இஸ்ரவேல் ஜனங்களையே வாதித்தது. இப்போ வீட்டில் ஒரு ஆள் பண்ணுகிற சில விஷயங்கள் இந்த குடும்பத்தின் சமாதானமே இல்லாமல் ஆய்ப்போம். நான் தான் ஆண்டவரே செய்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? 2 ஜெபம் பாருங்க, பயங்கரமான ஆழமா. ஆண்டவர்கிட்ட என்ன வேணாலும் அடி ஆண்டவரே, என் ஜனத்தை அடிச்சிடாதையும், என்னால என் பிள்ளைக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது, நான் செய்த குறவுகள்னால என் குடும்பங்களுக்கு நஷ்டம், ஒரு ஆள் செய்கிற பாவங்களினால, ஒரு ஆள் அக்கிரமத்தினால, ஒரு ஆளுடைய ஜெபக்குறைவினால என் குடும்பத்துக்குள்ள சத்துரு நுழைந்து விடக்கூடாது. ஒரு பெரிய ஜெபத்தை அப்பன்னா பாவத்தை அறிக்கையிட்டா கர்த்தர் நான் உங்க குடும்பத்தை பார்த்து வருகிற நஷ்டத்தை நிறுத்தும்படி கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. ஆனா அந்த மனுஷன் ஆண்டவர் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றைய தினம் 19ஆம் வசனம், தாவீது ஆண்டவருக்கு பிடிக்க 2வது காரணம், ஒன்னா காலில் விழுந்துருவான், அர்ப்பணிச்சிருவான், செய்த தவற மழுப்புறதில்ல, ஆமாண்டவரே என்று விழுந்துருவான். 2 தேவன் நம்மளை பார்த்து நிறுத்த என்று சொல்வதற்கு அடுத்த காரணம் என்ன? அவன் இவ்வளவு நஷ்டத்தில் இருக்கிறான். அந்த நஷ்டத்தில் அல்லேலூயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ ஒரு பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும் என்று. நானே இத்தனை பேர் செத்து போயிருக்கான் பார்த்துட்டு இருக்கிறேன், இதுக்கிடையில பலிபீடமா அப்படின்னு எந்த கேள்வியும் கேட்கல. தாவீதுக்கு தேவ மனுஷனுடைய வார்த்தை கேட்டவுடனே அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாய், இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்வதற்கு ஆயத்தமுள்ள மனுஷன் தான் தாவீது. அல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒன்று செய்வதற்கு ஏவறாரு, ஒன்று சொல்றாரு, இதன்படி நடன்னு சொல்றாரு. நஷ்டத்தை பார்க்கல, 70,000 பேர் செத்ததை பார்க்கல. ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு நேராய் வந்த உடனே அவன் உடனே கர்த்தர் என்ன சொல்லுகிறார், இன்னைக்கு கர்த்தர் சொல்வதை கீழ்ப்படிவதற்கு தயாரானால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், போதும் அதை நிறுத்து என்று சொல்வார். கேவல விஷயம் கர்த்தருக்கு இதை செய்ய வேண்டும் என்கிற அந்த அல்லேலூயா அர்வனாவின் களத்துக்கு போன்னு சொன்ன உடனே வேற எதையும் பார்க்கல, ஆண்டவரை இப்படி பண்ணி எந்த கேள்வியும் கேட்கல. அடுத்த நிமிஷமே கர்த்தருடைய சத்தத்திற்கு அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு ஆயத்தம் உண்டானவர்களாய் மாறினால் கசப்புகளை கர்த்தர் மதுரம் உள்ளதாய் மாற்றுவார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன ஏவுகிறாரோ அதை செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் மாறினால் இல்லாத ரசத்தை உங்களுக்காய் உண்டாக்கி தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி வலையை போட தயாரானால் நேத்தைய நஷ்டங்களை மாற்றி அதை லாபமாக்கி தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு தயாரானால் அந்த வீட்டிற்கு ரட்சிப்பை கட்டளையிட கர்த்தர் வல்ல தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதான் கேள்வியும் கேட்கல, எதுக்கு ஆண்டவரே பலிபீடம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சே, கேட்கல. அப்படி ஆண்டவரே ஒன்னும் கேட்கல, அவர் கற்பித்தபடியே கற்பித்த பிரகாரமாய் உடனே தேவ வார்த்தை யார் உடனே ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தரும். அதுக்கு தான் இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். உடனே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக வேண்டும். அவர்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, அது அர்வனாவின் களமாய் இருந்தது. அந்த மனுஷன் அவன் தேவனுக்கு அந்த இடத்தை கேட்ட உடனே கொடுக்கிறதற்கு தயாராக இருக்கிறான். எடுத்துக்கும் அவன் சொல்றான் பாருங்க, 22ஆம் வசனம், அர்வனா தாவீதை பார்த்து, ராஜாவாகிய ஆண்டவனே இதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக, நீர் செய்யும். இதோ தகன பலி மாடுகளும் விறகுகளும் போரடிக்கிற உருளை மாடுகளும் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி என்ன வேணாலும் நீர் என்ன செய்யும் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா, என்ன வேணாலும் நீர் எடுத்துக்கொள்ள ஆண்டவரே, நீர் செய்யும் ஆண்டவரே, ஆண்டவனே நீர் செய்யும் அப்படின்னு சொன்னோன்னே தாவீதுக்கு ஆராதனையில் ஒரு பெரிய வேறுபட்டவன். அப்படியா சரி, ஓசியில் ஒரு இடம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை உபயோகப்படுத்தாமல் 24ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படியல்ல விலை கிரயமாய் வாங்குவேன். நான் கர்த்தர் ஒன்று சொல்லியிருக்காரு, அதை நான் ஓசியில செய்யறதுக்கோ சும்மா கிடைச்ச இடத்துல செய்யறதோ என் ஆராதனைய விலை கொடுத்து செய்வதற்கு தாவீது ஆயத்தம் உள்ளவனானான். பிரைஸ் தி லார்ட். தாவீதுடைய சுபாவம் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவன் பலியிடுன்னு சொன்ன உடனே அர்வனாவின் களத்துக்கு முன்பதாக தான் அந்த தூதன் நின்று இதை நிறுத்துகிறான். அந்த களத்தை அவன் எடுத்துக்கோ, பலியிட்டுக்கோ அப்படின்னு சொல்றான். ஆனா தாவீதுக்கு அதை ஓசியில வாங்கணும், இலவசமா வாங்கணும். ஏதோ கிடைச்சு, ஏதோ நேரம் கிடைச்சு ஆராதிச்சேன், ஏதோ பிரச்சனை வந்து ஆராதிச்சேன், ஏதோ அந்த நேரத்தில் ஆராதிக்க எல்லாரும் வந்தாங்க இல்ல. விலை ஆராதனைக்கு எந்த மனுஷன் விலை கொடுக்கிறானோ அவன் குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், போதும் நிறுத்து என்று. எப்படி ஆராதிக்க
வேண்டும் என்றால் முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆராதனைக்காக என்ன விலை வேணாலும் கொடுப்பதற்கு தாவீது தயாருள்ள மனுஷனாய் மாறினார். நீங்களும் நானும் ஆராதனைக்கு முழு மனதோடு, முழு நம்பிக்கையோடு, முழு விசுவாசத்தோடு, முழு அன்போடு, முழு இருதயத்தோடு, முழு விருப்பத்தோடு ஆளை விலை கொடுப்பதற்கு என்ன நடந்தாலும் ஆராதனையின் ஜெபமும் தான் என்னுடைய வாழ்க்கையில முக்கியம் என்று யார் ஆராதனைக்கு விலை கொடுக்கிறார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், போதும் நிறுத்து, அந்த குடும்பத்தை இனி தொடாதே என்று. பிரைஸ் தி லார்ட். சும்மா ஆராதிக்க தயார் இல்ல தாவீது. போகிற போக்கில் ஆராதிக்க தயார் இல்ல. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை, கொடுக்கிற நேரத்தை, கொடுக்கிற ஜெபத்தை உண்மையும் உத்தமமாய் செய்வதற்கு விலை கொடுப்பதற்கு, விலை கொடுத்து வாங்கினாதான் அதுக்கு மதிப்பு உண்டு. பிரைஸ் தி லார்ட். இலவசமா ஒன்றும் கிடைச்சதில்லை. இலவசமா ரட்சிப்பு கிடைச்சதுனால தான் பலருடைய ரட்சிப்புக்கு உண்டான மகிமை தெரியாமல் போயிருது. இலவசமா கிடைச்சு அதனால தான் அதை தாறுமாறாக விடுகிறோம். அதனால தான் தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் தரார்னா அதை நான் விலை கொடுத்து வாங்குவேன். விலை கொடுத்து இலவசமாய் வேண்டாம், அந்த இடத்திலே நான் ஆராதிக்க தயாராக இருக்கிறேன். அப்படி ஆராதனைக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்? இவனை விட அர்வனா பெரிய மனுஷன். அவன் சொல்றான், ஆராதனைக்கு வேண்டி, பலிபீடத்துக்கு வேண்டி எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கோ. தேவ ஆராதனைக்கு வேண்டி, சபைக்கு வேண்டி, ஊழியத்துக்கு வேண்டி யார் முழு மனதோடு செய்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தில் அதற்கு அல்லேலூயா பிரதிபலன் இல்லாமல் போனாலும் பரலோகத்தில் தேவன் அதற்குண்டான பிரதிபலன்களை தந்து நீங்கள் கொடுத்ததற்கும் நீங்கள் செய்ததற்கும் உண்டான சகல நன்மைகளினால கர்த்தர் நிரப்புகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு முழு மனதோடு விலை கொடுத்து ஆராதிக்கணும். அல்ல, தேவனுக்கு ஆராதனைக்கு ஒரு விலை உண்டாயிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேவ திட்டத்திற்கு, தேவ ரட்சிப்பிற்கு, தேவனுக்கு வேண்டி நேரத்தை கொடுக்கிறதுல விலை உள்ளவர்கள். அதனால தான் விலை கொடுத்து வாங்க. ஏன்னா இலவசம் அல்ல, விலை. ஏன்னா ஆண்டவர் எனக்கு கிடைச்சது இலவசமா, ஆண்டவரான இதை வாங்கி தந்தது தன்னுடைய சொந்த ரத்தத்தை விலைக்கிரயம் கொடுத்து தான் கர்த்தர் எனக்கு வாங்கி தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவ பாதத்தில் விழுந்தான். பிரைஸ் தி லார்ட். 2 பாவத்தை அறிக்கையிட்டான். பிரைஸ் தி லார்ட். 3 விலை கொடுத்து ஆராதிக்க தயாரானான். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் விலை கொடுக்க தயாரானான். அல்லேலூயா. 4வது ஒண்ணு சொல்லி, அல்லேலூயா. இந்த நாள்ல நீங்க கர்த்தருக்கு எதை கொடுக்கிறதற்கு தயாரா இருக்கீங்களோ அது எதா இருந்தாலும் முழுமையா கொடுக்க தயாராகணும். பிரைஸ் தி லார்ட். அது இருதயமாக இருந்தால் முழுமையாக கொடுக்கணும். மனசை முழுமையாக, பலர் சிந்தையை முழுமையாக கொடுக்கணும். எதை கொடுத்தாலும் கர்த்தருக்கு முழுமையாக யார் கொடுக்கிறார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் போதும் நிறுத்து என்று சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். 4வது அவரை கர்த்தர் நிறுத்த சொல்ல தாவீதுக்கு இருந்த இன்னொரு நல்ல சுபாவம் என்ன? 25ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி தகன பலி, சர்வாங்கன தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். பிரைஸ் தி லார்ட். எப்படி கர்த்தர் நிறுத்தாம இருப்பாரு? எப்படி கர்த்தர் கண்டுகொள்ளாம போவாரு? எப்படி அவனை அப்படியே விட்டுட்டு போவாரு? எந்த மனுஷன் கர்த்தருக்கென்று பலிபீடத்தை, சர்வ தகன பலிகளை செலுத்த அது நேரத்தை வீணடிக்காமல் நம்முடைய பலிபீடத்தை நாம் ஆராதிக்கிறது தான் பலிபீடம். நம்முடைய பலிபீடம், நாமே அந்த ஆலயம். நம்மை நாம் சீர்படுத்துவதற்கு தயாரானால் கர்த்தர் நம்ம பார்த்து சொல்லுவார், போதும் நிறுத்து என்று. ஜெபம் தான் பலிபீடம். பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ளே இருக்கிற துதி தான் ஒரு பலிபீடம். துதி, அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற ஆராதனை தான் பலிபீடம். இதை யார் செப்பனிடுகிறார்களோ அவர்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். தாவீது பாருங்க, நஷ்டங்களுக்கு இடையில ஆண்டவரை சீர்படுத்தணும், ஆண்டவர்கிட்ட தப்பிச்சு கொள்ளணும்னா இதெல்லாம் செய்யணும். அவனுக்கு தெரியும். ஆண்டவர் தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்ட உடனே அந்த சர்வாங்கன தகன பலி இடுவதற்கு தன்னுடைய பலிபீடத்தை தாவீது கட்டினான். யார் பலிபீடத்தை சரி செய்கிறார்களோ, உங்க பலிபீடத்தில் சரியான ஆராதனை இருக்கிறதா? உங்க பலிபீடத்தில் சரியான வேதம் வாசிப்பு இருக்கிறதா? உங்க பலிபீடத்தில் நல்ல துதி இருக்கிறதா? நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ரோமர் 12:1 வாசிக்கும் பொழுது வசனம் இப்படியாய் சொல்கிறது, சகோதரரே
ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நீங்க செய்கிற புத்தி உள்ள ஆராதனை யார் வேண்டாம் செய்துட்டு போலாம். புத்தி உள்ள ஆராதனை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது தான் புத்தி உள்ள ஆராதனை. ஒண்ணுமில்லாமல் தம்மை முழுமையாய் அர்ப்பணிப்பதுதான். மனாசே பலிபீடத்தை கட்டினான், எலியா பலிபீடத்தை கட்டினான். இந்த 8வது மாதத்துல கர்த்தர் பாதத்துல விழுந்து ஜீவ பலிய செலுத்துவதற்கு, சர்வாங்கன தகன பலிகளை, சமாதான பலியை செலுத்துவதற்கு ஹல்லேலூயா நாம் தயாரானால் அழகாய் வசனம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தேசத்திற்காய் செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வேண்டுதல் இந்த 8வது மாதத்துல கேட்கணும்னா, உங்க விண்ணப்பத்தை கேட்கணும்னா நீங்கள் கர்த்தர் பாதத்துல விழுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜீவ பலியா கர்த்தர் பாதத்துல விழுங்கள். பாவங்களை அறிக்கையிடுங்கள், ஆராதனைக்கு விலை கொடுங்கள். தேவ பலிபீடத்தை செப்பனிட்டு சமாதான பலி, ஆராதன பலி, துதி பலியை செலுத்துனீங்கன்னா ஹல்லேலூயா சில வேண்டுதல்களுக்கு இந்த 8வது மாதத்துல கர்த்தர் பதில் தருகிற நல்ல தேவனாக இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 8வது மாதத்துல எனக்கு பதில். என்ன பதில்? போதும் நிறுத்து என்று கர்த்தர் என்ன பார்த்து சொல்லணும். என்ன ஹல்லேலூயா என்னை வாதித்து கொண்டிருக்கிற பலகீனம், என்னை நெருக்கி கொண்டிருக்கிற அந்த வேதனை, என்னை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நஷ்டங்கள், ஹல்லேலூயா என்னை ஆழ்த்தி கொண்டிருக்கிற அந்த வறட்சிகளை பார்த்து கர்த்தர் போதும் நிறுத்து என்று சொல்ல ஹல்லேலூயா நாம் கர்த்தர் கையிலே விழுவோமாக, பாவங்களை அறிக்கையிடுவோமாக, விலை கொடுத்து ஆராதிப்போமாக, ஜீவ பலிகளே பலிபீடத்தை கட்டுவோமாக. அப்பனா என் வேண்டுதல் அந்த தேசத்திற்கு, ஹல்லேலூயா கர்த்தர் தேசத்திற்காய் செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலில் இருந்த வாதை நிறுத்தப்பட்டது. சிலதை கர்த்தர் நிறுத்த போகிறார், சில அவமானத்தை கர்த்தர் நிறுத்த போகிறார், சில கஷ்டத்தை கர்த்தர் நிறுத்த போகிறார், அனுபவிக்கிற சில வேதனைகளை கர்த்தர் நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. அந்த வேண்டுதல் நாளுகளாய் கேட்கிற அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டு ஒரு பதிலை உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசிங்க இந்த வார்த்தையை. நாம் ஜீவ பலியை இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது நான் சொல்றேன், 8வது மாதத்துல வாக்குத்தத்தமா எடுத்துக்கோங்க. நாளுகளாய் உங்களை துரத்துகிறதை நிறுத்துவதற்கு கர்த்தர் ஆயத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.